சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிக்கணும். சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, சவுலை ஆண்டவர் ரட்சித்தார். சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுல் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதினாலே அவன் அந்த தாவீதினுடைய அபிஷேகம் அவன் மேல் தாவீதுக்கு தேவன் சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் அந்த ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, இந்த சவுல் இருந்த காலம் எல்லாமே தாவீதுக்கு ஒரு தலைவலியாகவே இருந்தது. சவுல் இருந்த காலம் எல்லாமே தாவீதுக்கு ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவே காணப்பட்டான். பைபிள் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலமும் உண்டு, பலவீனமும் உண்டு. சவுல் எதை காண்பிக்கிறது என்றால், சவுல் மாம்சத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கிறது. சவுல் எதை காண்பிக்கிறது என்றால் மாம்சத்துக்கு அடையாளம். தாவீது எதை காண்பிக்கிறது என்றால் நம்முடைய ஆவிக்கு அடையாளமாய் காணப்படுகிறான். நன்றாய் கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான மனிதன் நமக்குள்ளே காணப்படுகிறான். மாம்சம் நம்முடைய சரீரத்திலே காண்கிற இந்த மாம்சம் அல்ல, நம்முடைய குணங்களை காண்பிக்கிறது. இந்த சவுல் எதை காண்பிக்கிறது என்றால் நமக்குள் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள். அதுதான் பைபிள்ல பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக அது எப்பொழுதுமே இச்சிக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவி வளர வேண்டும், ஆவியிலே நிற்க வேண்டும், ஆவியிலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ள சிந்தனை வரும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்யுமாம்? நம்முடைய ஆவிக்கு விரோதமாக எழும்பும். எப்பவுமே நன்றாய் கவனிங்க. நாம் பார்த்தோம், சவுலுடைய குடும்பம் தாவீதின் குடும்பத்திற்கு நெடுநாள் யுத்தம் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் ஆவிக்கு விரோதமாக எப்பொழுதுமே யுத்தம் செய்யும். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இன்றைக்கு வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பலவீனப்படுத்தும் ஆவி, இந்த ஆவி என்ன செய்கிறது என்றால் ஒரு மனிதனை எழும்ப முடியாதபடிக்கு அவனை கூனியாகவே நிறுத்துகிறது. பிரதர், ஒவ்வொரு மனிதனுக்குள் ஒரு பலவீனம். அது என்ன பலவீனம் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நல்லா கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய மாம்சம் எப்பொழுதுமே நமக்கு விரோதமாகவே நிற்கிறது. நீங்க ஆவில நிற்கணும்னு நினைப்பீங்க, ஆனா மாம்சத்தின் கிரியைகள் உங்களை பலவீனப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு இந்த பலவீனமானது என்ன செய்யும்னா, ஜெபிக்க விடாது, ஆராதிக்க விடாது, பரிசுத்தமாய் வாழ விடாது, தேவனோடு நடக்க விடாது. அது எப்பவுமே உங்களை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த கூனியாகிய அந்த ஸ்திரீயானவள் 18 ஆண்டுகளாக அவள் நிமிர முடியாத அளவுக்கு அவளை குனிய வைத்தது. இன்றைக்கு நான் சொல்லட்டுமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்ப விடாதபடிக்கு குனிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பிசாசு என்ன செய்து விடுகிறான்? ஊழியத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபைக்குள்ளும் சரி, விசுவாசிகளுக்குள்ளும் சரி, இதை செய்து கொண்டே இருப்பான். ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, அப்பதான் உங்களுக்குள்ள சில குணங்கள் உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுத்து நிறுத்தும். உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள், அதை குறித்து நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஆமீன். வாசித்து பாருங்க. ஆமீன். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்க நீ பலத்து நிற்பாய் என்றால், பலவீனப்படுத்தும் ஆவி ஒரு மனுஷனை எப்பொழுதுமே பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஓகே, நல்லா கவனிங்க. பிசாசுனுடைய வேலை உங்களுடைய இருதயத்திலே ஒரு பயத்தை கொண்டு வருவான். பிசாசுனுடைய வேலை உங்களுக்குள்ள பலவீனத்தை கொண்டு வருவான். பிசாசுனுடைய வேலை உங்களை ஜெபிக்க விடாதபடி தடுத்து நிறுத்துவான். அவன் எப்பவுமே உங்களை பலவீனப்படுத்திட்டே இருப்பான். ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாய் பிசாசு உங்களை பலவீனப்படுத்துவான். இன்னைக்கு குடும்பங்களில் நடக்கிறது, இன்னைக்கு சபைகளுக்குள்ளே நடக்கிறது, விசுவாசிகளுக்குள்ளே நடக்கிறது, ஊழியர்களுக்குள்ளே நடக்கிறது. இது பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. பாருங்களேன், நீங்க எழும்பவே விட மாட்டான். நீங்க ஆவியில வளரணும்னு நினைப்பீங்க, ஒன்னா உங்க சரீரம் உங்களுக்கு விரோதமா, உங்க ஆத்துமாவுக்கு விரோதமா, உங்களுடைய மாம்ச சிந்தை அது உங்களை அது என்ன செய்யும்? உங்களை சோர்வடைய செஞ்சு கொண்டே இருக்கும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணும். அப்ப பலத்தின் மேல் பலன் எங்க அடைவார்களாம்? சீயோனிலே வந்து தேவ சந்நிதியிலே காணப்படுகிற மாத்திரம்தான் பலப்பட முடியும். அல்லேலூயா. என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ அருமையான தேவ பிள்ளை, நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு வராம, ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம ஆவியில நீங்க வளரவே முடியாது. சீயோனிலே அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் அவர்கள் என்ன செய்தார்களாம்? சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து அவர் காணப்படுவார்கள். ஆமென். நம்முடைய தேவ சந்நிதி என்பது சபையை காண்பிக்கிறது. தேவ சமூகம், தேவன் நிற்கிற இடம்தான் சபை. இந்த சீயோன் என்பது சபையை காண்பிக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் தான் ஒரு மனுஷன் பலப்பட முடியும். நல்லா கவனிங்க. நீங்க தேவ சந்நிதி என்பது அவன் ஜெபிக்க ஜெபிக்க அவன் நிற்கிற இடத்தில் கர்த்தர் நிற்பார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமராத மனிதன், தேவ சந்நிதியில் வராத மனிதன், தேவ ஆலயத்தில் வந்து நிற்க முடியாதவனாலே எங்குமே தலை நிமிர்ந்து நிற்க முடியாது. நீங்க வேலையில தலை நிமிர்ந்து நிற்கணுமா? தேவ ஆலயத்துக்குள் தேவ சந்நிதி தேடி இங்க வர வேண்டும். ஆனா அது மாம்சம் உங்களை விடாது. மாம்சம் எதுன்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, பலவீனப்படுத்தும் ஆவிதான் சவுல். இந்த சவுல் ஒரு காலத்தில் அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. அவனுக்குள் சவுல் எப்படி இருந்தான்? ஒரு காலத்தில் அபிஷேகத்தில் இருந்தான். சவுல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட போது அவன் அதை காத்துக்கொள்ள தவறிவிட்டான். பிரதர், நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்க காத்துக்கொள்ளாத பட்சத்தில் நீங்க விழுந்து போய் விடுவீர்கள். அல்லேலூயா. சவுல் கிருபையை இழந்து போனான். தேவ கிருபையை சவுல் என்ன செய்து விட்டான்? இழந்து போனான். தாவீது கிருபையை காத்து கொண்டான். சவுல் அவன் தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனதுனால தேவ கிருபை இழந்தான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எப்போ ஆண்டவர் உங்களுக்கு நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்றால், உங்கள் சரீரமானது இந்த சவுல் நெடுநாளாய் ஆமென் தாவீதுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உங்க ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் எவ்வளவு போராடினாலும் அவன் தோற்று போவான். சாத்தான் எப்பவுமே தோற்று போவான். நன்றாய் கவனிக்கணும். உங்கள் விரோதமாய் இந்த மாம்ச சரீரமானது உங்களுக்கு விரோதமாய் அது எப்பவுமே எழும்பி நிற்கும். நீங்க நினைப்பீங்க, ஏன் நம்ம வாழ்க்கையில போராட்டம் வருது? அந்த போராட்டத்தினுடைய காரணம் என்னவென்றால், உங்கள் சரீரத்தை அவன் எப்பவுமே பலவீனப்படுத்தும் ஆவி. அபிஷேகத்தை அவன் இழந்ததினாலே கிருபை அவன் இழந்து போனான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நன்றாய் கவனிங்க. ஆமென். சவுல் தேவனுடைய ஜெபத்தை ஆமென் அவன் தேவ சமூகத்தில் வந்து ஜெபித்த பொழுது தேவன் அவன் ஜெபத்தை புறக்கணித்தார். நன்றாய் கவனிங்க. அபிஷேகத்தை ஒருவன் இழந்து போனா அவன் ஜெபத்தை கர்த்தர் புறக்கணித்து விடுவார். தேவனுடைய ஆவி பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்க நினைக்கிறீங்க, என் ஜெபம் ஏன் கேட்கப்படல, என் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல?
நல்லா கவனிக்கணும். உங்க ஜெபத்தை தடுக்க அவனால முடியவே முடியாது. பிசாசனால உங்க ஜெபத்தை தடுக்க முடியாது. ஆனா யாரால ஜெபிக்க முடியும்னா அபிஷேகம் பெற்றவனால் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தை அவன் தொட முடியாதபடி அவன் எதிர்த்து நிற்கிறான்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அவன் அபிஷேகத்தை நிற்பதனால தான் அவன் ஜெபத்துக்கு பிசாசினால் பக்கத்துலயும் கூட வர முடியல. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இந்த மாம்சமானது எப்பவுமே உங்க ஆவிக்கு விரோதமாய் கிரியை செஞ்சு கொண்டே இருக்கும். அவன் சண்டை போட்டுட்டே இருப்பான். பிசாசனுடைய வேலை என்னதான், உங்களுக்குள்ள இருந்து அவன் யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். நீங்க ஆண்டவரை தேடாதபடிக்கு, அவனை ஆண்டவரை தேடி வராதபடிக்கு உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவன் அந்த பிசாசு, அந்த மாம்சத்தின் எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசு. ஆகினால் தான் தாவீதின் ஜெபம் கேட்கப்பட்டது. சவுலை தேவன் தள்ளிவிட்டார். தாவீதின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஆனால் சவுலை தேவன் தள்ளினார். தாவீதை தேவன் அணைத்து கொண்டார், ஆனால் சவுல் குடும்பம், ஏன்னா ஆண்டவர் ஏன் அவனை தள்ளினார்னா அவன் தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து போனதுனால. அல்லேலூயா. சவுல் குடும்பம் மாம்சத்தின் கிரியைகள். இது எதை காண்பிக்கிறது என்றால், இது மாம்சம் என்று சொல்லலாம், அல்லது சவுலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு பின்மாற்றம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அல்லது பலவீனம் என்று சொல்லலாம். சவுல் என்றால் என்ன அர்த்தம்? பலவீனம் என்று சொல்லலாம், அல்லது பின்மாற்றம் என்று சொல்லலாம். இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பது எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் நம்மை அழிக்க பார்க்கும். ஆவிக்கு எதிராக நிற்கும், பரிசுத்தத்துக்கு எதிராக நிற்கும், பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நிற்கிறது இந்த மாம்சத்தின் கிரியைகள். ஆமே. இது சபைக்குள் வரக்கூடாது, இது ஊழியத்தில் வரக்கூடாது, இது விசுவாசிகளுக்குள் வரக்கூடாது, நம்முடைய குடும்பங்களுக்குள் வரக்கூடாது. சவுல் நெடுநாளாய் தாவீதோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். எப்பவுமே அவனுடைய வேலை என்னதுங்க? யுத்தம். ஏதாவது ஒரு சண்டை, அவனுடைய பிசாசு ஏதாவது யுத்தம் பண்றான்னா உங்க மாம்சத்தின் கிரியைகளை கொண்டுதான் வர முடியும். அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, குடும்பத்தில் மாம்சம் வந்துவிட்டால், மாம்சீக செயல், பேச்சு, கிரியைகள் புகுந்து விட்டாலே பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும். ஆகினால் தான் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நன்றாய் கவனிங்க. ஒரு மாம்சத்தின் ஒருத்தன் செயல்படுகிறானா, ஆவியில செயல்படுகிறானா என்று எதுல தெரிஞ்சுக்கலாம்னா அவன் பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம். கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில உங்களோடு பேசுகிற மனிதன் அவன் மாம்சத்தில் இருக்கிறானா ஆவியில் இருக்கிறானா அப்படிங்கிற அவனுடைய பேச்சிலேயே தெரியும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாம்சீக கிரியைகள் நமக்குள் காணப்படும் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆமென். இன்றைக்கு அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அந்த மாம்சத்தின் சிந்தை நமக்குள் வரக்கூடாது என்று நாம் மிக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். இப்போ நம்ம கேட்கக்கூடியது மாம்சத்தின் சிந்தை, மாம்சத்தின் கிரியை என்ன என்று பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. 17 மாம்சத்தின் கிரியைகள் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்கும். நல்ல கவனிங்க. ஏன் சகோதரனுக்கு விரோதமாய் நாம் எழும்புகிறோம்? ஏன் நம்முடைய மனைவி நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்? ஏன் கணவன் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்? ஏன் நம்முடைய குடும்பம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது? ஏன் பிசாசு ஆமென் நம்ம காரணம் சொல்லுகிறோம்? நமக்குள்ள இருக்கிற மாம்சமே நமக்கு விரோதமாய் எழும்புகிறது. அது எப்பவுமே நம்ம குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே ஒழிக்கப்படாமல், அது அழிக்கப்படாமல், அதனுடைய வேலை என்னதாங்க? அதுக்கு அதனுடைய வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். கீழே என்னெல்லாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன? இவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்ப புரியுதுங்களா? மாம்சம் என்பது என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ இவ்வளவு நேரம் மாம்சம் நமக்கு ஆவிக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது நம்ம சொன்னோம். அப்ப மாம்சம்னா என்னையா? அப்ப மாம்சம்னா இவையெல்லாம் தான்.
அப்போ நீங்க உங்களுக்குள் விபச்சாரம், வேசித்தனம், அப்புறம் என்னதுங்க, காமவிகாரம், இவைகள் எல்லாம் விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம். நான் இந்த இனத்தை சார்ந்தவன், நான் அந்த ஆலயத்தை சார்ந்தவன், நான் இந்த சபை சார்ந்தவன், நான் அந்த இந்த மார்க்க பேதங்கள். அடுத்தது பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு. குடிக்கிறவன் எல்லாமே இந்த மாம்சத்துக்குரிய சிந்தையுடையவன். களியாட்டு, ஆமென், சோத்திரம். வெறி, குடிக்கிறது, இது எல்லாமே என்னதுங்க, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை. இவைகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்றால் அந்த ஆவிக்கு விரோதமா இதெல்லாம் கிரியை செய்துங்க. இது உங்களுக்குள்ள இருக்கான்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்னைக்கு நம்ம ஜெபத்தோட ஆண்டோட சமத்துல சொல்லுவோம், ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் என்ன? ஒரு சண்டை வருது, ஒரு மார்க்கபேதம் வருது, ஒரு பொறாமை வருது, ஒரு பெருமை வருது, ஒரு கொலை செய்கிற எண்ணம் வருது, ஒருத்தர் மேல எரிச்சல் வருதுனாவே அவன் மாம்சத்தின் கிரியையில இருக்கிறான். தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி நிற்கிறான். உங்க மாம்சத்தின் கிரியைகள் உங்க ஆவிக்கு விரோதமாய் எழும்பி நிற்கும். நீங்க ஆவிக்குரியவனை வாழவே விடக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்க மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா? நீங்க மாம்சத்துக்குரியவனா இருந்தால் இந்த 17 குணங்கள் உங்களுக்குள் இருக்கும். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரே பைபிள் தான். இந்த பைபிள்ல ஏதாகிலும் ஒரு காரியத்துல நானோ நீங்களோ அகப்பட்டிருப்போம் என்றால் இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விலகுவோம். ஆண்டவரே, இந்த மாம்சத்தின் கிரியைகள் எனக்குள் வந்ததனுடைய நோக்கம் இன்றைக்கு என்னை விட்டு இதை விளக்கும். ஆண்டவரே, ஜெபிக்க முடியறதில்லை, வேதம் வாசிக்க முடியறதில்லை, ஆராதிக்க முடியறதில்லை. அவனுடைய வேலையே யுத்தம் பண்ணுவது. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்களா? எப்படி நமக்குள்ள வியாதி வந்துச்சுன்னா நமக்குள்ள அந்த இம்யூனிட்டி பவர் என்ன செய்யுது? எதிர்ப்பு சக்தி அந்த வியாதி வரவிடாதபடி தடுக்குதுங்களா? நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படியா தாவீதுக்கு விரோதமாய் இந்த சவுல் எப்படியா யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தானோ, இப்ப நீங்க ஆவியில வளர விடாதபடி, இந்த சபை எழும்ப விடாதபடி, ஊழியம் வளர விடாதபடி, உங்கள் குடும்பத்தை நீங்க பரிசுத்தமாய் வாழ விடாதபடி, ஆவியில் நிற்க விடாதபடி அவன் எதிர்த்து நிற்கிறான். இது பிசாசனுடைய வேலை பாருங்களேன். அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். அதான் பைபிள்ல பார்க்கிறோம். அப்போ நல்ல கவனிங்க, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், பிரிவினைகள், பொறாமை, கொலை, வெறி, இது களியாட்டு, இதெல்லாமே எங்கிருந்து வருதுன்னா மாம்சத்தின் கிரியைகள் தான் வருது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சபைக்கு விரோதமாக, எங்க ஊழியத்துக்கு விரோதமாக, என்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக நான் ஆவியில வளர விடாதபடி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட கிரியைகள் வருகிறது? இவைகள் அழிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்கள் இதற்கு ஜெபிங்க. உங்க ஆவியில நீங்க வளரணும்னா இந்த மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், ஆமென், 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 முடிய. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்து உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனேன். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லை என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளையே, கில்காலிலே பாருங்க, அந்த இடத்துல தேவ மிக்மாசிலே என்ன நடந்ததுங்க? கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பலி செலுத்துவதற்கு, சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு சாமுவேல் வருவதற்கு இந்த சவுல் காத்திருக்கவில்லை. வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க நடந்தது என்ன? இவன் சவுல் என்ன செய்து விடுவான்? தேவனுடைய வார்த்தையை அவன் மீறி விடுவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்காதபடிக்கு பாருங்க, 14ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்க. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல்
கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்துக் கொள்வான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த சவுல் என்ன செய்வானா, தேவ பலத்தை அவன் நாடவில்லை, மாறாக இவன் யாருடைய பலத்தை தேடுவான்? மனுஷனுடைய பலத்தை. பராக்கிரமசாலி ஒருவனை பார்த்தானா அவன் தன் பக்கமா கூட்டிக்குவான். ஒரு பலசாலிய ஒரு ஆள் நல்ல பலமா இருந்தானா அவனை தன் பக்கமா சேர்த்துக் கொள்வான். இவன் இத்தனை பலசாலிகளை சேர்த்து கொண்ட பிறகு கூட அவனால ஒரு கோலியாத்தை வின் பண்ண கூட முடியல. யோசிச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப மாம்சத்தில் சேர்வது எல்லாமே ஒருவேளை பார்ப்பதற்கு கூட்டம் இருக்கலாம், பார்ப்பதற்கு அது பலசாலியா இருக்கலாம். மாம்சீக பலத்துல ஒருவனையும் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மாம்சம்னா என்னன்னு உங்களுக்கு நேரமே சொன்னேன். அப்போ பொறாமை, பெருமை, இச்சை, இவைகள் எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். பொய், எதெல்லாம் இந்த எண்ணங்களுக்குள்ளே பிசாசு கொண்டு வருகிறானோ இந்த கிரியைகளை கொண்டு நீங்கள் பிசாசை எதிர்க்கவே முடியாது. ஏன்னா அவை எல்லாமே அவனுடைய கிரியைகள். அவன் மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களை உண்டாக்குறவன், சபையை விரோதிக்க வைக்கிறவன். அவன் ஆவிக்குரிய குடும்பங்களை தொடுவதற்கு, மக்களை ஆவியில வளர விடாதபடிக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வந்து அவன் அழிக்க பார்க்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சவுல் என்ன செய்வான்? பலசாலியை தேடுகிறான். இந்த சவுல் என்ன செய்கிறான்? யாரெல்லாம் பராக்கிரமசாலி, பணம் படைத்தவன், நல்ல பொருள் படைத்தவனை தான் நான் நம்புவோம். இன்னைக்கு இந்த காலம் அப்படி போயிட்டு இருக்குது பாருங்களேன். பலசாலிகளை தான் சவுல் எடுத்துக்கொண்டான். ஆனா பைபிள் சொல்லுகிறது, இவன் என்ன செஞ்சான்? அந்த பலி செலுத்துவதற்கு சாமுவேலுக்கு வெயிட் பண்ணாம இவன் உடனே என்ன பண்ணிடுவான்? உடனே அவன் பலி செலுத்திடுவான். பாருங்களேன், பலி மிருகத்தை அவன் என்ன பண்ணிடுவான்? சாமுவேலு அவசரப்பட்டு வர்றதுக்கு முன்னாடி சவுல் என்ன செஞ்சிருவான்? பலி செலுத்திடுவான். இது ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கும். பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். 3வது வசனம், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை என்ன செஞ்சிரே? மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து உன்மேல் இரக்கம் வைக்காமல், அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுகுகளையும் என்ன செஞ்சிரே? கொன்று போடப்படுவாய் என்கிறார் என்று சொன்னார். 8ஆம் வசனத்தை பாருங்க. அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். பாருங்க 9ஆம் வசனத்தை பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகள் நலமானவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அல்லேலூயா. தயவு செய்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது, தயவு செய்து கேளுங்க. ஏன்னா கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுவாரு சாமுவேலை பார்த்து, நீ அமலேக்கியர் முழுவதும் என்ன செஞ்சிரு? அழித்திரும் சொல்லுவாரு. இவன் அதை அழிக்க மாட்டான். பாருங்களேன், அதுல எதெல்லாம் உனக்கு முதல் தரமா தோணுச்சோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்குவான். நான் சொல்லட்டுமா? அமலேக்கியன் என்றால் எதை காண்பிக்கிறது என்றால் உலகத்தின் அசுத்தங்களை காண்பிக்கிறது. சிஸ்டர், பிரதர், ஆண்டவருக்குள் வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு, சவுலை போல ஆண்டவருடைய அபிஷேகம் வந்த பிறகு உங்களை ஆண்டவர் நல்ல ராஜாவாக எப்படி சவுலை கர்த்தர் உயர்த்தினாரோ, மாம்சத்தின் வாழ்க்கையிலே சிஸ்டர் நீங்க இருக்கிற இடத்துல நல்லா இருக்கீங்க. பிரதர், உங்க குடும்பத்தை கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், வேலையில நல்லா வச்சிருக்கிறார், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் அழிக்க வேண்டியதை நீங்க அழிக்காம விட்டீங்கன்னா அவைகள் நிமித்தமாய் ஆண்டவர் உங்களை புறக்கணித்து விடுவார். பைபிள் சொல்லுது. முதல் தரமானவைகள் எடுத்து வச்சுட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் பார்ப்பா, ஆகாக் ராஜா எதை காண்பிக்கிறது என்றால் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். பிரதர், பிளீஸ், உங்க வாழ்க்கையில
பிசாசின் கிரியைகள், அதாவது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே பிசாசின் கிரியைகள். அந்த பிசாசின் கிரியைகள் ஏதாகிலும் உங்களுக்குள் இருக்கும் என்றால் அவைகள் அழிப்பதற்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள் வருகிற அந்த மாம்சத்தை அழிப்பதற்கு தான் ஏமேன் தேவனுடைய ஆவியானவர். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, சவுலுக்குள் கர்த்தர் அபிஷேகம் எதற்கு தந்தாரு? ஆனா அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு யாரை தேடிட்டான்? பலசாலிகளையும் பராக்கிரமசாலியும் பலவான்களை தேடினா. நீங்க எதை தேடுறீங்க பிரதர் சிஸ்டர்? நீங்க சொல்லுங்களேன். ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு எதை தேடுறீங்க? பிசாசு பணம் படைத்தவனை உங்க முன்னாடி கொண்டு வருவான், பொருள் படைத்தவனை கொண்டு வருவான், பலசாலியான ஆட்களை முன்பாக கொண்டு வருவான். ஆண்டவர் யாரை அழிக்க சொல்றாரோ அவனை அழிச்சு அந்த ஆவிகள் இனி அந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்களுக்குள் வராதபடிக்கு என்ன செய்யுங்க? அதை அழித்து போடுங்க. அல்லேலூயா. தயவு செய்து இன்னைக்கு ஜெபிங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகள். ஆமென். இந்த சவுல் என்ன செஞ்சிட்டான்னா, சாமுவேல் வருவதற்கு முன்பாக பலி செலுத்த சொன்ன ஆண்டவர் சாமுவேலை தான் சொன்னாரு. சாமுவேல் தான் போய் சர்வாங்க தகன பலி செலுத்தணும். தகன பலி செலுத்துவது ஆசாரிய வேலையே சாமுவேல் தான் போய் செய்யணும். இவன் என்ன செஞ்சிருவான்? சாமுவேல் வருவதற்கு தாமதமான உடனே அமலேக்கில் அழிக்க சொன்ன தேவன் அதை கேட்காம அதிலிருந்து முதல் தரமான பலி மிருகங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்குவான். நல்ல நல்ல வசதியான பொருட்களை அவன் எடுத்து வச்சுக்குவான். இதெல்லாம் சேர்த்து கொள்வான். தேவனுக்கு எப்படி கொடுத்தானா? ஆகாதவைகளும் என்ன செஞ்சானா? ஆகாதவைகளை என்ன பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. என்னெல்லாம் செஞ்சாங்க? என்ன வாசிங்க? நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல். 9ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதலாந்தரமானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல், நலமானது எதெல்லாம் இருக்கோ அவைகளை அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளையுமான ஆண்டவரே ஆமென் அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் என்ன செஞ்சானா? சகல வஸ்துக்களையும் என்ன செஞ்சிட்டானா? முற்றிலும் அழித்து போட்டான். முற்றிலும். அப்போ அழிக்க வேண்டியது அழிக்கல. இவன் பார்வையில எதெல்லாம் நல்லதா தோணுச்சோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டான். புரியுதுங்களா? உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? தயவு செய்து என் பார்வைக்கு எது நல்லா இருக்குதோ ஆண்டவருடைய பார்வைக்கு அது கெட்டதா இருக்கு. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் என்னுடைய மாம்சம் அழக தேடுது, அந்தஸ்தை தேடுது, உலகத்தின் ஆடம்பரங்களை தேடுது. அதெல்லாம் அழித்து போட. பிரதர், நீங்க எதெல்லாம் பலமானா நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பலசாலிகளா நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி அவன் கீழ்ப்படியாம என்ன செஞ்சிட்டான்? உடனே அவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு பைபிள் சொல்லுகிறது என்ன வாசிங்க? ஆகாதவைகளை அவன் சேர்த்து கொண்டு. ஆமென். 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடு முதல் தரமானவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? எடுத்து வச்சுட்டான். தேவனுக்காக அற்பமானவைகளையும் உதவாதவைகளையும் வஸ்துக்களையும் உதவாத வஸ்துக்களை ஆமென் என்ன செஞ்சான்? தேவனுக்கென்று அவன் எடுத்து வச்சு அதை அழிச்சு போட்டான். பாருங்க, தேவன் சொன்னதை கேட்டு கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிந்தான். வெளியிருந்து பார்வைக்கு என்ன தெரியுதுங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? வெளிப்பார்வைக்கு சவுல் எல்லாமே அழிச்சிட்டான். ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? ஆண்டவரே, அதான் சொல்லுவான் பாருங்க, எல்லாமே அழித்து போட்டுதான் சொல்லுவான் பாருங்க. 1 சாமுவேல் 15:12. மறுநாள் அதிகாலையில் சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். ஹலோ, எவ்வளவு கள்ளம் பாருங்க, எப்படி பொய் சொல்றான் பாருங்க. அவன் பலி செலுத்த வேண்டியதை ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிச்சிரும் சொல்றத விட்டுட்டு பலி செலுத்த கூடாது, அது சாமுவேல் வந்துதான் பலி செலுத்தணும், அதையும் மீறி அவன் பலி செலுத்திட்டான். நல்லா கவனிங்க. இப்ப என்ன செய்யறான்னா, அவன் ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் அழிக்க சொன்னாரு, அழிக்காம இவன் என்ன செஞ்சிட்டான்? தனக்கு எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். தன் பார்வைக்கு எதெல்லாம் ஆகாதது அதெல்லாம் விட்டுட்டான், அதை அழிச்சிட்டான். இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? தன் பார்வைக்கு எதெல்லாம் நலமாய் தோன்றினதோ அதை பத்திரப்படுத்திட்டான். தன் பார்வைக்கு எதெல்லாம்
சரியில்லாமல் தோன்றுதோ அதெல்லாம் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு இப்ப சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டிருச்சு, இப்ப சவுல் எங்க இருக்கிறான்னு சொல்லி. ஆமென் ஆமென். எங்க இருக்கிறான்? மறுநாள் அதிகாலமே 12ஆம் வசனம், சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய வெற்றி கொடிய கொண்டு வந்து வச்சுட்டான். நம்ம அமலேக்கை ஜெயிச்சிட்டோம், அமலேக்கை ஜெயிச்சிட்டோம், அமலேக்கை ஜெயிச்சிட்டோம். ஆனா போய் பேசிட்டு இருக்கான். சிஸ்டர் பிரதர்ஸ், நம்ம மாம்சத்தின் கிரியைகளை அழிச்சிட்டோமா? முழுவதுமா அழிச்சிட்டோமா? நம்ம பார்வைக்கு யாரெல்லாம் நல்லவங்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம கூட வச்சிருப்போம், நமக்கு பிடிக்காதவங்களெல்லாம் நம்ம வெறுத்து தள்ளிடுவோம். ஆனா பைபிள் சொல்லுது, உன் பார்வைக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. சொல்லுவார் பாருங்களேன், சவுலிடத்தில் போனான் சாமுவேல். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதி, பாருங்க முகஸ்துதி சொல்றான். இவன் என்ன தப்பு செஞ்சு வந்திருக்கிறான்? அழிக்க சொன்னது அழிக்கல. இப்ப ஊழியக்காரன் வந்தோடனே, தீர்க்கதரிசி வந்தோடனே, நீங்க யாருங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? ஊழியக்காரனை பார்க்கும்போது, ஐயா நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேங்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றி பொய் தானே? எது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமா நிக்குன்னு அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தின் கிரியைகள் நம்ம எல்லாமே அழிச்சிட்டோமா? இன்னைக்கு நமக்குள்ள பொறாமை வருது, இன்னைக்கு நமக்குள்ள பெருமை வருது, இன்னைக்கு நமக்குள்ள பிரிவினை வருது, இன்னைக்குள்ள நமக்குள்ள சண்டை வருது, இன்னைக்குள்ள நம்ம குடும்பத்துல, ஆமென், சபைக்குள்ள, வெளியே, உலகத்துல கோபம் வருது. பிரதர், மாம்சத்தின் கிரியைகள் 17 கிரியைகள், இச்சை, இதெல்லாம் இருக்குதே. ஆசை இல்லாம இருக்கிறோமா? பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை வராம இருக்கா? நமக்குள்ள ஆசை வராம இருக்கா பிரதர்? ஆனா என்ன சொல்றான்? கர்த்தருடைய வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன செஞ்சிட்டேன்? பாத்தீங்களா எவ்வளவு பொய் சொல்றான்? பாத்தீங்களா பிரதர்? உங்களுக்கு எதாவது புரியுதா? ஐயா கர்த்தருக்கு முன்பாக போய் சொல்ற, ஆண்டவரே ஐயா நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி நிற்கும் போது ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா? கீழே வாசிங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கீழே வாசிங்க. அதற்கு சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார். இதெல்லாம் தப்ப வச்சது யாருங்க பிரதர்? சவுல் தான் பண்ணா. இப்ப யாரு சொல்றான்? ஜனங்கள் தப்ப வச்சுட்டாங்கறான். பாத்தீங்களா? நம்ம எப்பவுமே அடுத்தவங்க மேலதானே நம்ம அந்த குற்றத்தை நம்ம ஏத்துக்க மாட்டோம். நான் அப்படி செய்யலையா, இவன் தான் அப்படி செஞ்சான், நான் கரெக்டா தான் இருந்தேன், இவன் தான் அப்படி பேசினான். கரெக்டுங்களா? இவன் தானே அந்த பலி மிருகத்தை என்ன சொல்றது, முதல் தரமானவைகளை தனக்குன்னு எடுத்து வச்சுட்டான். எதெல்லாம் முதல் தரமானவைகளோ அவைகளை தனக்குன்னு வச்சுக்கிட்டான். இப்ப கேட்டா என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் என்ன தப்பு போய் சொல்லிட்டான்? எல்லாவற்றையும் நான் அழிச்சிட்டேங்கிறான், நிறைவேற்றிட்டேன். அப்போ ஊழியக்காரன் கேட்கிறான், அப்ப என் காதுல விழற சத்தம் என்ன? கதாவே ஸ்தோத்திரம். ஏதாவது புரியுதா சிஸ்டர்? உங்க காதுல விழ சத்தம் அது ஜெயத்துணி சத்தமா? தேவனுக்கு பிரியமான சத்தமாயா? இவன் கொடிய வச்சு கொண்டாடுறான். என்னாச்சு? அமலேக்கை நாங்க ஜெயிச்சிட்டோம், அமலேக்கை ஜெயிச்சிட்டோம். எங்க பிசாசை ஜெயிச்சிட்டோமா? மாம்சத்தை ஜெயிச்சிட்டோமா? கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யப்பா, அவர் புரியாதனால அல்லேலூயா சொல்லிட்டாரு. நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியை என்னன்னு பார்த்துட்டோம்ல. பொறாமை, பெருமை, கோபம், சண்டை, பிரிவினை, இதெல்லாம் ஜெயிச்சிட்டோமா? இப்ப தூங்க அல்லேலூயா தூக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, நமக்குள்ள இந்த கிரிகள் எல்லாம் வச்சுட்டு நான் எதை நிறைவேற்றிட்டேன்? இப்ப ஆண்டோட்டு வந்து சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தையை நான் நிறைவேற்றிட்டேன்னு. சவுல் அப்படிதானே சாமுவேல்கிட்ட சொல்றான். அப்பதான் சொல்றேன், அப்பா இந்த காதுல விழ சத்தம் எல்லாம் என்னப்பா அது? அதெல்லாம் உங்களுக்காக ஜனங்கள் கொண்டு வந்து முதல் தரமானவைகள் எல்லாம் பிடிச்சி
ஜனங்கள் பலி செலுத்த, பாத்தீங்களா? அந்த பாவத்தை அதையும் தனக்கு மேல வைக்க மாட்டேங்கிறான், மக்கள் மேல் அந்த பாவத்தை சுமத்துகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மாம்சம் எப்பொழுதுமே தன்னை காட்டி கொடுக்காது, தான் செய்த தவறை சொல்லாது, பிறரை காரணம் காண்பிக்கும். மாம்சத்தின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அந்த குற்றத்தை தானாக எடுத்துக்காது, அந்த குற்றத்தை பிறரை காண்பிக்கும். என் வீட்டுக்காரர் சரியில்லைங்க ஐயா, எங்க மனைவி சரியில்லைங்க ஐயா, அவனால தான் என் குடும்பம் இப்படி இருக்கு ஐயா, என் பிள்ளை சரியில்லைங்க ஐயா, என் குடும்பமே இப்படி இருக்குது, அதனால தான் நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல. மற்றவர்களை காரணம் காண்பிப்பது, குற்றப்படுத்துவது, இது என்ன ஆவிங்க? மாம்சத்தின் ஆவி. இது என்ன செய்யுதுன்னா, இதுதான் இவன் என்ன சொல்லியிருக்கணும், கண்டுபிடிச்சிட்டாரு. சத்தம் கேட்குது காதுல, ஊழியக்காரங்கிட்ட ஆவியானவர் சத்தத்தை கேட்க வச்சுட்டாரு நம்ம யாருன்னு. ஆனாலும் தேவ மனுஷனிடத்திலே அவன் சொல்றான், நான் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன், நான் எல்லா பாவத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் பூர்ணமா இருக்கிற சொன்னவன் இப்ப காதுகளில் விழுகிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று கேட்டபொழுது, ஐயா நான் செய்யவில்லை, இந்த ஜனங்கள் தான் முதல் தரமானவைகள் எல்லாம் கொண்டு வந்து கர்த்தருக்கென்று முதல் தரமானவைகளை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லும்போது சொல்றான் பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? பலியிடும்படிக்கு ஆமென், கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலைவேளையில் ஆவியானவர் உங்களோட பேசட்டும். மற்றவைகளை அழித்து போட்டோம் என்று இவன் பொய் சொல்லும் பொழுது நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டால் மட்டும்தான், நான் செய்த குறைவுகள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த மாம்சம் எப்பொழுதுமே மற்றவருடைய குறையை காண்பிக்கும், மற்றவருடைய குற்றப்படுத்தும். இது எப்பவுமே மற்றவர்களை காண்பித்து இவர்களால் தான் தேவ சமூகத்தினால் வர முடியல. இந்த மாம்சம் எப்பொழுதுமே பிறரை வசைபாடும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள், இன்றைக்கு அவர் என்ன சொல்றார்? 15ஆம் வசனம், அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவைகள் எல்லாம் முடி தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி தப்பு வைத்தார் என்று சொல்லி 16ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், நீ சொல்றதெல்லாம் நிறுத்து, போதும், நீ பேசாத, கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி சவுலோடு சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15:17. அப்பொழுது சாமுவேல், நீருடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களின் தலைவனாரீர். பிரதர், ஆண்டவர்களை எப்படி ரட்சித்தாரா? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? பிரதர், நம்ம கோத்திரத்திலேயே சிறிய கோத்திரம், நம்ம ஜாதியிலேயே சிறிய ஜாதி, மக்கள் முன்பாக யாராலும் நேசிக்கப்படாத, யாருக்கும் உதவாமல் இருந்தபோது சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன், என்னை பாவத்திலிருந்து மன்னித்த தேவன், என் குடும்பத்திலிருந்து என்னை வேர்விரித்த தேவன். நீங்க யோசிச்சு பாருங்க, சவுலை குறித்து சாமுவேல் சொல்றார் பாருங்க, அப்படியே அடுக்கி வர்றார் பாருங்க. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணி என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். 19ஆம் வசனம் பாருங்க. அப்படி இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளை மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றார். 20ஆம் வசனம், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியை சங்காரம் பண்ணினேன். 21 ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தர் கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களை பார்க்கலும் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்றார். அல்லேலூயா. 23ஆம் வசனம், ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவருமை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, 24ஆம் வசனம், நான் கர்த்தருடைய கட்டளை உடைய வார்த்தையை மீறினதினாலே பாவம் செய்தேன், என் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். 25, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். 26, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை,
கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருந்தபடிக்கு இராதவரை கர்த்தர் உம்மையும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் புறக்கணித்த மனிதனோடு சாமுவேல் போகல. கர்த்தர் ராஜாவாய் இராதபடிக்கு அபிஷேகத்தை ஆமென் அவனை விட்டு தள்ளின போது சாமுவேல் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது இவன் பொய் சொன்னதினாலே இது பலி செலுத்துவதற்கு என்று சொன்ன உடனே நல்லா கவனிக்கிறீங்களா? சவுல் சொல்லுகிறான் இது தேவனுக்கு பலி செலுத்துவதற்கென்று. அப்ப என்ன சொல்றாங்க பிரதர்? கீழ்ப்படிதலை பார்க்கலாம். என்ன சொல்றாரு? பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிகிறது. ஆட்டுக்கடாக்களின் நிறத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தலே உத்தமம். கைகளை வைத்து சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதை பார்க்கலாம், பலி செலுத்துவதை பார்க்கலாம். தேவன் கீழ்ப்படிதலை விரும்புகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்க மாம்சம் எப்பவுமே உங்களுக்கு கீழ்ப்படியாது. மாம்சத்துக்குரியவன் கீழ்ப்படியவே மாட்டான். அவன் சபையில கீழ்ப்படியவே மாட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் யாருங்க? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். உங்க மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா எதிர கண்டுபிடிக்கலாம்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவன், அழிக்க வேண்டும் என்று சொன்னதை அழிக்காதவன் மாம்சத்துக்குரியவன். இவன் என்ன சொல்றான் பாருங்க, பலி செலுத்தையா கொண்டு வந்த ஆண்டவருக்கே பட்டர் போடுறான். இன்னைக்கு பலியை காண்பித்து ஆண்டவரிடத்திலே சமரசம் பண்ணலான்னு பார்த்தான். இவன் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாம்சமானது ஆவிக்கு விரோதமாய் எப்பொழுதுமே போராடுகிறது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இவன் மாம்சத்துக்குரியவனாய் இருந்ததுனால சாமுவேலோடு யுத்தம் பண்ணுகிறான், போராடுகிறான். இல்லையா, நான் சரியாதான் நான் செஞ்சேன், நான் சரியாதான் நான் ஜெபித்தேன், நான் பலி செலுத்ததான் இதை கொண்டு வந்தாங்க, நான் அதை செய்யல, மக்கள் தான் கொண்டு வந்தாங்க. தன் பாவத்தை தான் சுமக்காதபடி பிறர் மேல் அந்த பாவத்தை சுமத்துகிற சவுல். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ரெண்டு காரியம் சவுளுடைய வாழ்க்கையில் நமக்கு கண்டுபிடிக்க முடியுது. ஒன்னு கீழ்ப்படியாமை, இன்னொன்று துணிகரம். கரெக்டுங்களா பிரதர்? கீழ்ப்படியாமை என்பது தேவன் எதை அழிக்க சொன்னாரோ அதை அவன் அழிக்கல. துணிகரம் என்பது என்ன என்பது பொய் சொன்னான். அந்த பலி மிருகத்தை கொண்டு வந்ததை இவன் தான். ஆனா யார் பேரை சொல்லிட்டான்? ஜனங்கள் பேர்ல. இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசுகிறார். ஒருவேளை ஆண்டவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னியும் என்று சொல்லி அழுகிறான். அவனுக்கு சவுல் மன்னிக்கல. மாம்சம் மன்னிக்கப்பட முடியல. அந்த இடத்துல மாம்சத்துக்குரியவன் மன்னிப்பு கேட்டாலும் அவன் கிடைக்கல. மாம்சத்துக்குரியவனுக்கு மன்னிப்பு கிடைக்கல. மாம்சத்துக்குரியவனை ஆண்டவர் புறக்கணித்தார். தேவனுடைய ராஜாவா இருந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளிவிட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ கோத்திரத்திலே சிறியவனாய் இருந்த போது அவர் உன்னை அழைத்தாரு. நீ கழுதையை தேடி வந்து ஒன்றுமில்லாத ஒரு சிறிய கோத்திரமாக உன்னை ஆண்டவர் அழைத்து உன்னை ராஜாவாக ஸ்தானத்தில் வைத்தாரே. பிரதர், உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இயேசு மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில வரவில்லை என்றால், இந்த அபிஷேகம் மாத்திரம் உங்க வாழ்க்கையில வரலைன்னா இன்னைக்கு நீங்க எங்க இருந்திருப்பீங்க? உங்களுடைய நிலையை நினைச்சு பாருங்க பிரதர். இன்னைக்கு பிசாசு பாவத்திலும் உலகத்தின் சிற்றின்பத்திலும் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த தேவாதி தேவன் உன்னை ரட்சித்து உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஒரு கோத்திரத்துக்கு தலைவராக மாற்றும் போது அந்த அபிஷேகத்தை ஒரு உலகத்தின் ஒரு பொருட்களுக்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அவ்வளவு பெரிய ராஜரீக அபிஷேகத்தை இழந்து போனான் பிரதர், இழந்து போனான் பிரதர். இன்னைக்கு தயவு செய்து மார்நாதா திருச்சபையே ஆவியானவனோடு பேசுகிறார், ஆவியானவனோடு பேசுகிறார். இழந்து போய்விடாது. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நேராய் வந்து அழு. ஆண்டவரே, மாம்சத்துக்குரிய கிரியைகளுக்காக அவ்வளவு பெரிய ராஜரீக அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. பிசாசு கோபத்தை கொண்டு வந்து, பெருமையை கொண்டு வந்து, நான் என்று அகங்காரத்தை கொண்டு வந்து, ஆளுகை தன்மையை கொண்டு வந்து கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறானே. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ராஜாவாகிய உன்னை ஆண்டவர் புறக்கணித்து விடுவார். எவ்வளவு பெரிய முக்கியமான வார்த்தை பாருங்க. இந்த சபை தேவனுடையது, இந்த ஊழியம் தேவனுடையது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீ கீழ்ப்படிவதை பார்க்கணும். நீ பலி செலுத்துவதை ஆண்டவர் விரும்பவில்லை. உன் பலியை பார்க்கணும். கீழ்ப்படி. கீழ்ப்படியாமையின் ஆவி உன்னை விட்டு விலகுவதாக. இது மாம்சத்தின் கிரியை. நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
அழிக்க வேண்டியது அழிக்கு ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்குள்ள இந்த அழிக்க கூடாத எதெல்லாம் இந்த உலகத்தின் மாம்சம் இருக்கோ அவைகள் எல்லாம் அழித்து போடும் ஆண்டவரே. உங்க மனதை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்கள் இருதயத்தை திறந்து ஜெபிப்பீங்களா? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, அதே 15ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 26ஆம் வசனத்தை என்ன பார்த்தோமா? ஆமென். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மனிதன் மாம்சத்துக்குரியவனோடு போக முடியாது. ஒரு மாம்சத்துக்குரியவனோடு ஆவிக்குரியவனால் நடக்க முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். யார் ஆவியின் சிந்தையில் இருப்பார்களோ அவர்களால் குடும்பம் சமாதானம் அடையும். யார் ஆவியின் சிந்தையில் இருக்கிறார்களோ அவர்களால் சபை சமாதானம் அடையும். யார் ஆவியின் சிந்தையில் இருக்கிறார்களோ அவர்களால் குடும்பம் சமாதானம் பெறும். எப்போ குடும்பம் சமாதானமாயிருக்கும், எப்ப சபை சமாதானமாயிருக்கும், எப்போ ஊழியம் சமாதானமாயிருக்கும் என்றால் மாம்சத்தின் சிந்தையோடு நீ வாழ்ந்தால் அது உனக்கு மரணத்தை கொண்டு வரும். ஆவின் சிந்தையோடு ஒரு மனுஷனோடு நீ நடந்தால், சாமுவேல் சொல்றாரு, இனி நான் உன்னோடு கூட வருவதில்லை என்று. இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களா பிரதர்? நீங்க சொல்லுவீங்களா பிரதர்? நீங்க ஜெபிங்களே, ஆண்டவரே இப்படிப்பட்ட சிந்தையோடு நான் நடக்க கூடாது, இப்படிப்பட்ட சிந்தையோடு நான் டிராவல் பண்ண முடியாது. இயேசுவின் நாமத்தினால் இவன் மரணத்தை கொண்டு வருகிறான். வந்துச்சு பாருங்க, கீழ்ப்படியாமையினால வந்தது என்ன? வந்தது அபிஷேகமே போயிருச்சு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனால் தேவனுடைய அபிஷேகம் என்னை விட்டு விலகிவிடும். நடந்தது என்ன? நான் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே இஸ்ரவேலின் ராஜாவாயிராதபடி கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் 16:14 சத்தமா வாசிங்க. கர்த்தருடைய ஆவி நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. மாம்சத்தை ஆண்டவர் அழிக்க வந்தார், ஆவிலே உங்களை ரட்சிக்க ஆண்டவர் வந்தார். உங்கள் மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, சவுலுடைய குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் வந்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஏன் வீட்டுக்குள்ள சண்டை, ஏன் வேலையில சண்டை, ஏன் குடும்பத்துல சண்டை, ஏன் ஊழியத்துல சண்டை, ஏன் வெளியே சண்டை அப்படின்னா அது எப்பவுமே உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிட்டே இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது போது கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டது. தேவ பிள்ளையே, அபிஷேகம் இழந்த ஒரு மனிதன் அவன் கலகம் பண்ணுகிறவனாய் இருப்பான். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தவனாலே ஒரு குடும்பத்தில் கலக்கம் உண்டாகும். தேவனுடைய அபிஷேகத்தை இழந்தவனாலே சபைக்குள் கலக்கம் உண்டாகும். தேவனுடைய அபிஷேகம் இழந்தவனாலே ஊழியத்திலே கலக்கம் உண்டாகும். தேவனுடைய அபிஷேகம் இழந்ததனாலே குடும்பங்களிலே நீங்க கலக்கம் உண்டாகும். ஐயா, உங்க குடும்பத்துல கலக்கம் இருக்கா? இன்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் குடும்பத்திலே தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகங்க வீட்டை விட்டு போயிடுச்சுனா, கலகத்தின் ஆவி, கலக்கம் பண்ணுகிற ஆவி எங்க குடும்பத்துக்குள் வந்துவிடும். கர்த்தருடைய ஆவியான உங்களோடு இருந்தால் சமாதானத்தின் தருவார். ஜீவனும் சமாதானம் உண்டு. உங்க பேச்சில் ஆமென் சமாதானம் உண்டு. ஆகினால் தான் பைபிள் சொல்லுகிறது, ஆமென் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் ஆமென் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் சவுலுக்குள் பயம் வந்தது? கோலியாத்துடைய சத்தத்திற்கு ஏன் பயம் வந்தது? ஹலோ, பிசாசுக்கு பயப்படுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படுறீங்களா? கரெக்ட்டுங்களா பிரதர்? எப்ப கோலியாத்தை கண்டு பயப்பட ஆரம்பிச்சா தெரியுங்களா? எப்ப கோலியாத்தை கண்டு பயப்பட ஆரம்பிச்சா தெரியுங்களா? அபிஷேகம் விட்டு போயிருச்சுனா மாம்சத்தை கண்டு பயப்படுவேன். ஐயா, பயமா இருக்கா? ஏன் பயந்தான் தெரியுமா? அபிஷேகம் ஒரு மனுஷனை விட்டு போயிருச்சுனா எதிரியாகிய பிசாசை கண்டு பயம் வந்துடும். சாத்தான் நம்மை ஆளுகை செய்வான், பயம் வந்துடும். ஏன்னா தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அவன் ராஜாவா இருக்கிறான். தேவ அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அவன் அமலேக்க முழுவதும் அழிக்க முடிஞ்சது. தனக்குண்டானவை எடுத்துட்டான்,
ராஜா ஆகாக் ராஜாவே கையில பிடிச்சிட்டான் அபிஷேகம் இருந்தபோது. ஆனா கீழ்ப்படியாமல் போனது, அவன் தேவன் அழிக்குன்னு சொன்னதை அழிக்காததுனால தன் பக்கமாய் கொஞ்சம் எடுத்து முதல் தரமானவில் எடுத்து வச்சிட்டான். எது முதல் தரம் புரிஞ்சிட்டீங்களா? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். பிரதர் ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். இன்னைக்கு சொல்லுவீங்களா, ஐயா ஆண்டவருக்கு விரோதமா கோடி ரூபாய் கிடைச்சாலும் அந்த பணம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் ஒரு மனுஷனை தள்ளிட்டார்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டாம். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் ஒரு மனுஷனை புறக்கணிச்சிட்டார்னா புறக்கணித்தவனை நீங்க வைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அபிஷேகத்தை இழந்த சவுல் கோலியாத்தினுடைய சத்தத்துக்கு பயந்துட்டான். இன்னைக்கு சொல்லுவீங்களா, ஆண்டவரே அந்த கீழே பாருங்க, அவன் ஏன் அவனுக்குள்ள அடுத்தது அபிஷேகம் இழந்தவனால அவனுக்குள்ள ஒரு பயம் வந்தது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் ஆமென் 7ஆம் வசனத்தை பாருங்க. 18:7. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், அவர்கள் ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் என்ன நடக்குது? தாவீது கோலியாத்தை ஜெயிச்ச உடனே ஸ்திரீகள் என்ன செய்றாங்க? அந்த வார்த்தை ஆமென் எப்படி இருந்ததா? அவங்க ஆடி பாடி என்ன சொன்னாங்களா? தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சவுல் 1000 தான் கொன்னான். தாவீது ஒரே முறை இப்பதான் வந்திருக்கிற சோட்டா பாய் சின்ன பையன் தாவீது கோலியாத்தை கொலை செய்தான், அழிச்சிட்டான். அவன் 10000 கொலை செய்தான் என்று எப்ப சொன்னானோ புகழ் வரும்போது இவன் என்ன செய்யறான்? அடுத்து அந்த வார்த்தையை சவுலுக்கு எப்படி இருந்ததா? 8ஆம் வசனம், விசனம் வந்துருச்சு, அவனுக்கு மிகுந்த எரிச்சல் வந்துருச்சு. தாவீது 10000 எனக்கு 1000 கொடுத்தால் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை எப்படி பார்த்தானா? காய்மகாரமாய் பார்த்தான். எரிச்சல் அவனுக்குள் வந்துருச்சு. ஐயா, ஏன் ஒரு மனுஷனுக்குள் எரிச்சல் வருது? ஏன் அவனுக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அற்புதம் செய்யறான், பெரிய ஒரு அற்புதம். ஆண்டவர் கோலியாத்தை தாவீதை கொண்டு முறியடிக்கிறார். ஆனா அவனால் பொறுத்து கொள்ள முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? காய்மகாரமாய். அது வரைக்கும் அவன் பார்வை நல்லா இருந்ததுங்க. அபிஷேகம் இழந்துட்டீங்கன்னா அவன் பார்வையை மாறிடும். கரெக்டுங்களா பிரதர்? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா உங்க பார்வை பொறாமையின் பார்வை வராது, எரிச்சலின் பார்வை வராது. ஆமென். இவனுக்குள்ள ஏன் அந்த புகழ் அவனால பொறுத்து கொள்ள முடியல? 22ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. 22:1. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். தாவீதோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் எப்படி இருந்தாங்களா? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவன் யாவர் அவனோடு கூட கூடிக்கொண்டு கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். அந்த பிரகாரமாய் ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். கைகளை வைத்து நிலையிலே சொல்லுங்களேன். தாவீது ஒடுக்கப்பட்டவன் அவனோட போயிட்டாங்க, தாவீதோட. கடன்பட்டவன் தாவீதோடு போயிட்டாங்க, முறுமுறுக்கிறவங்க தாவீதோடு போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? பலசாலிகள் எல்லாம் சவுல் தன் பக்கமா சேர்த்து கொண்டான். ஆனா பலவீனனை எல்லாம் தாவீது என்ன செஞ்சான்? தாம் பக்கத்துல வச்சுக்கிட்டான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பலவான்கள் எல்லாம் சவுல் சேர்த்து கொண்டான், பலவீனர்கள் தாவீதோடு இருந்தார்கள். பிரதர், நம்ம கூட இருக்கிறவர்கள் பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், கடன்பட்டவர்கள் இருக்கலாம், முறுமுறுக்கிறவன் இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவன் இருக்கலாம். ஆனா தாவீது கர்த்தர் அவனுக்கு செய்யும் எல்லா வேலையிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அபிஷேகத்தை இழந்தவன் என்ன செஞ்சான் பாருங்க. அதே 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 28:7-8 பாருங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இருக்கிறாள். அப்பொழுது சவுல் வேஷமாறி வேறு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். கவனிக்கிறீங்களா? அபிஷேகம் இழந்தவன் இப்ப எங்க போயிட்டாங்க பிரதர்? மந்திரவாதிட்டு போயிட்டான். கவனிச்சீங்களா? நாள் பார்க்கிறவன், குறி சொல்றவன், அஞ்சனம் பார்க்கிறவன் ஸ்திரீகிட்ட போய் நின்றான். அபிஷேகம் இழந்தேனா, அபிஷேகம் விட்டு போயிருச்சுனா
முதலாவது எதிரியை கண்டு பயப்படுவேன். அபிஷேகம் இழந்துட்டீங்கன்னா இந்த மாம்சம் என்ன செய்து இப்போ கோலியாத்தை கண்டு பயப்படுது. அபிஷேகம் இழந்த உடனே தேவனுடைய வார்த்தைக்கு இழந்து பயந்து இவன் என்ன செஞ்சிட்டான், எதிரியனுடைய எதிரியான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில இவனுக்கு என்ன தோணுதுங்க, சவுல் ஜெயிக்க முடியுமா, தோற்று போயிடுவான பயம் வந்துருச்சு. இவனுக்கு தன் வாழ்க்கை குறித்த ஒரு பயம் வந்துருச்சு. பிரதர், பயம் வந்தோன்னு இப்ப யாரை தேடி போறான், குறி சொல்றவனை தேடி போயிட்டான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? நாள் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், கொஞ்சம் குறிய பார்க்கிறவன்ல, குறி தேடுறவன்லாம் எதுக்கு பயந்துட்டானா, அவன் அபிஷேகத்தை தேடிட்டான், மாம்சத்தை அவன் நம்பிட்டான். ஆனா தாவீதோ அவன் கூட இருந்த நல்ல பலவீனர்கள் தான். பைபிள் சொல்லுது, வாசிச்சு பாருங்க. அது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6-7 பாருங்க. என்ன போட்டிருக்குங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் மனக்லேசத்தினால் அவனை எல்லாரும் கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தாவீது தன் என்ன செய்யறானா, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆவி எப்பவுமே தன்னை தேவனுடைய ஆவியிலே திடப்படுத்தி கொள்ளும். பிரதர், மாம்சம் சோர்வானது, மாம்சம் சோர்ந்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவீனங்களை கண்டு மாம்சம் சோர்ந்து போய்விடும். ஆனா ஆவியா தாவீதை எதை காண்பிக்கிறது, தாவீது எதற்கு அடையாளம், நம்முடைய ஆவிக்கு அடையாளம். நம்ம கூட இருக்கவன் கடன் பட்டவன் தான் இருப்பான், ஆனா ஆவிக்குரியவனா நம்ம இருந்தோம்னா நம்மளை 400 பேர் வச்சு அவன் சாப்பாடு போடுறான். ரலிலே சொல்லுங்களேன். அவன் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கல்லறிவதற்கு தாவீதை எல்லாரும் எங்க போனாலும் அவனை அடிக்கதான் பாக்குறாங்க. பாருங்க, அவன் குமாரத்தி நிமித்தம் மலை கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஜாமீன் எல்லாரும் அவன் மேல விரோதமா நிற்கும் போது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான பிரதர், நீங்க திடப்படுத்திக் கொள்வது அஞ்ஞானம் பார்க்கிற இடத்துல போன சவுளை போல அல்ல, நாம் கர்த்தருக்குள் திடப்பட்டுக் கொள்வோம். ஹல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்குமாம், சம்பூர்ணமா இருக்கும். ஏனென்றால் ஆமீன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமா வாசிச்சு பாருங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க என்ன போட்டிருக்குமா, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஐயா நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில போராட்டம் நீங்கள ஒருவேளை கேள்வியோட வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு ஒரு எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களை எதிர்க்குது, பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நீதியா யுத்தம் பண்ணுவார். வாசிச்சு பாருங்க. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவர், வெளிப்படுத்தின விசேஷம் 6:1-2, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவர் வெள்ளை பிடித்திருந்தார். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவன் ஜெயிக்கிறவனாகும் ஜெயிப்பவனாகும். பிரதர், இந்த மாம்சம் ஒரு நாளும் ஜெயிக்காது பிரதர். உங்களுக்காக ஆமென் கிறிஸ்து இயேசு எப்படி வெள்ளை குதிரையிலே நாம் பார்க்கும்போது என்னங்க, வெள்ளை குதிரையிலே ஏறி இருக்கிறவனை கண்டு இன்றைக்கு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஆமென் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. மாம்சம் தோற்று போனது, ஆவியோ ஜெயம் உள்ளது. ஆமென். ஆகினால் தான் ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 நாம் வாசித்த முதல் வசனம். அது பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியே எழும்பி நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நீதியாய் யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர். நீங்க சொல்லுவீங்க, ஐயா நான் உண்மையா ஆண்டவருக்கு இருக்கிறேன் ஐயா,
ப்ளீஸ் பிரதர், கண்ண மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஐயா நான் உண்மையா ஆண்டவருக்கு வாழணும்னு விரும்புறேன், ஆனா பிசாசு என்னை எதிர்த்து நிற்கிறானே, போராட்டம் வருகிறது. ஆமென். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் வெள்ளை குதிரையில உங்களுக்காக யுத்தம் பண்ண இன்றைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த வெள்ளை குதிரையை நீங்க பார்க்கிறீர்களா? இன்றைக்கு கண்களை அடைத்து பாருங்கள். உங்களுக்காக தாவீதுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு இந்த மாம்சம் அழிந்து போய்விடும், ஆனா ஆவியோ ஜீவனும் சமாதானம். இன்றைக்கு ஜீவனையும் சமாதானத்தை தருகிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை அழிப்பதற்கு இயேசு இந்த பூமியிலே நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, மாம்சம் ஒன்றை ஒன்று ஆவிக்கு விரோதமாய் நிற்கும், மாம்சத்துக்குரியவன் ஆவிக்கு விரோதமாய் எழும்பி நிற்பான். சபையே எழும்பு, சபையே எழும்பு, சபையே நீதியாய் நியாயம் தீர்க்கிற இயேசு நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சவுலை போல ஒரு நாள் அந்த அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். கீழ்ப்படியாமை வேண்டாம், பின்மாற்றம் வேண்டாம், பலவீனம் வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு சொல்லுங்க, பலவீனத்தின் ஆவியனை விட்டு விலகுவதாக. பலவானை கட்டி போடுகிறேன், பலவானை எதிர்த்து நிற்கிறேன். அப்பா இறங்கி வாரும், ஜெய கிறிஸ்து எனக்காக ஓமேன் யுத்த வீர நீ குதிரை வெள்ளை குதிரையிலே இறங்கி வந்து இன்றைக்கு எனக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் நீதியாய் உனக்காய் யுத்தம் பண்ணுவார், நீதியான் குடும்பத்திற்கு யுத்தம் பண்ணுவார், நீதியான் சபைக்காய் யுத்தம் பண்ணுவார். பிசாசின் வல்லமை அழிக்கப்படும். அவன் காய்மகரமாய் பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமைகள் அழிக்கப்படும். அன்பானவர்களே, நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுறது கை கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? நிச்சயமாய் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் ஜெயத்தை கொடுக்கும். அந்த ஆவியோடு கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். சவுல் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனான், தாவீதோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். அவனுக்கு கோலியாத்தை விழச் செய்த தேவன் தனக்கு தானே அவன் பலப்படுத்தி தேவனிடத்தில் திடப்படுத்திக் கொண்டான். தேவனோடு வார்த்தையில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு நம்முடைய மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமே ஆஸ்வதிப்பார். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, ஹல்லேலூயா. இந்த மதிய நேரத்துக்கு ஜெபிக்கிறேன்ப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறேன் சப்பா. ஸ்தோத்திரம். ஜெய கிறிஸ்து, நீ எங்களுக்கு ஜெயாளியாய் வந்திருக்கிற கை நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாம்சத்தின் சிந்தை எங்களுக்குள் இருக்கக்கூடாது சப்பா. மாம்சம் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களுக்குள் ஜெயிக்க கூடாது ஆண்டவரே. மாம்சத்தின் கர்த்தாவே கிரியைகளை நாங்கள் அழித்து போட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. ஹல்லேலூயா. தாவீதை போல கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், முறுமுறுக்கிறவர்களா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் கர்த்தாவே கர்த்தரோடு திடனாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் பலனடைந்தது போல ஹல்லேலூயா நாங்கள் பலனடைகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்தின் சிந்தை மரணம், ஹல்லேலூயா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று நாங்கள் வசனத்தில் கேட்டோம் அல்லவே சப்பா. ஹல்லேலூயா எங்களுக்குள் கர்த்தாவே ஹல்லேலூயா மாம்சத்தின் சிந்தை வேண்ட கர்த்தாவே, மரணத்துக்குரிய வழி எங்களுக்குள் வேண்டாண்டவரே, ஜீவனும் சமாதானமும் எங்களுக்குள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலிய பார்க்கலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் வசனத்தில் கேட்டோம் ஏசப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டாண்டவரே. எங்களுக்குள் துணிகரம் வேண்டாண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். துணிகரமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் பாபம் செய்யாதபடி ஹல்லேலூயா தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, ஏசப்பா உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவருக்கான கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏசப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஏசப்பா நீங்க வர போறீங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஒவ்வொரு ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா நாங்கள் அபிஷேகத்தை இழந்து போக கூடாது. எங்களுக்கு நீங்க கொடுத்த அபிஷேகம் ஹல்லேலூயா முடிவு பரியந்தம் கர்த்தாவே ஹல்லேலூயா மக்கள் கர்த்தாவே நிலைக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அபிஷேகம் எங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா இழந்து போகாதபடி அப்பா ஸ்தோத்திரம் பாதுகாப்பா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஆசீர்வதியும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.